உலகிலேயே மிக உயரமான முருகர் சிலை அப்படின்ற பெருமையை பெற்றிருக்கு நம்ம சேலம்ல இருக்கிற முத்துமலை முருகன் கோவில். முத்துமலை முருகன் கோவிலோட ஒரு சிறப்பு அம்சங்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல வாழப்பாடி தாலுகை சேர்ந்த ஒரு அழகான சின்ன கிராமம் தான் புத்திரக்கவுண்டன் பாளையம். இங்க தான் 146 அடி உயரமுள்ள முருகன் சிலை அமைஞ்சிருக்கு. நம்ம ஹைவேல போகும்போதே முருகர் சிலையோட முகத்தை நம்மளால பார்க்க முடியும். ஹைவேல லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர்ஸ் உள்ள வரணுங்க. வந்தீங்கன்னா நிறைய பார்க்கிங்க்கு இடம் இருக்குது. நம்ம பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே நுழைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், 2 பக்கமும் ஃபுல்லாக கடைங்க இருக்குங்க. எல்லாமே இருக்கும். சாப்பிட்ற ஐட்டம்ஸ் இருக்கும், ஃப்ரூட் ஷாப்புங்க, நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு எல்லாமே இருக்கும். இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவே இப்போ மாறிட்டு வருது. அதனால் இங்கே இருக்க வியாபாரிகள்லாம் ரொம்ப பயனடைகிறாங்க. அப்படியே நம்ம கேட்டுக்குள்ளே நுழையும் போது பிரம்மாண்டமாக முருகர் சிலை நம்ம கண்ணு முன்னாடி நிற்பார். அழகாக நின்று நமக்கு காட்சி அளிச்சிட்ருக்காரு. அந்த பிரம்மாண்டத்தை நேரில் பார்த்தா தாங்க அதை உணர முடியும். நம்ம முருகருடைய அண்ணன், அதாவது விநாயகரை முதல்ல தரிசிக்கிறதுக்கு கீழே சின்னதாக ஒரு சன்னதி இருக்குங்க. விநாயகர்கிட்ட ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டு அப்படியே படிக்கட்டு ஏறினீங்கன்னா அண்ணாந்து பார்க்கும்போது முருகர் சிலை பிரம்மாண்டமாக உங்களுக்கு காட்சி அளிப்பாருங்க. இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு சிலை யார் வடிவமைச்சான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மலேசியாவில் இருக்க பத்துமலை முருகன் கோயிலை கட்டினவர் தான் திருவாரூர் தியாகராஜன் அவர்கள். அவர் தான் இந்த கோயிலும் கட்டியிருக்காரு. பத்துமலை முருகன் கோவிலில் பார்த்தீங்கன்னா முருகர் சிலை வந்து 140 அடி உயரம் இருக்குங்க. அதுவே நம்ம முத்துமலை முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா முருகர் சிலையின் உயரம் வந்து 146 அடி. அதனால தான் இப்போதைக்கு உலகிலே மிக உயரமான கோயில் முத்துமலை முருகன் தான் சொல்லியிருக்காங்க. மலேசியாவில் இருக்கிற பத்துமலை முருகன் கோயிலின் சிலை பார்த்தீங்கன்னா 300 லிட்டர் கோல்டு பெயிண்டால் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம முத்துமலை முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் பெயிண்ட் இருக்குங்க. அதனால் இதில் வேலையும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு அவங்களுக்கு. முருகர் சிலையின் உடையோட கலர் ஆகட்டும், அதே போல் பார்த்தீங்கன்னா அவரோட முகம் அவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. முத்துமலை முருகனை வந்து கட்டமைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா முருகருடைய 6 படை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, திருத்தணி ஆகிய 6 படை வீடுகள்லேருந்தும் மண்ணு கொண்டு வந்தாங்க இந்த சிலையை வந்து கட்டுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் கும்பாபிஷேகம் அப்போ பார்த்தீங்கன்னா கலசத்துலேயும் 6 படை வீடோட மண்ணை பயன்படுத்தி தான் ரொம்ப சிறப்பாக விசேஷமாக பண்ணாங்க. அவர் கையில் பிடிச்சிட்டு இருக்க வேலுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேல் இருக்கும். அதுக்கு வந்து ரெகுலராக வந்து இவங்க அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க. லிஃப்ட்டில் போய் மேலே போய் பன்னீர் அபிஷேகம் அதெல்லாம் பண்ணுறாங்க. அவர் முருகரின் ஆடை பார்த்தீங்கன்னா அதில் கூட சின்ன நுணுக்கங்கள் டிசைன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. முத்துமலை முருகரின் கருவறை வந்து நம்ம அவரோட முருகர் சிலை கீழே இருக்குங்க. நாங்கள் ரொம்ப கூட்டம் இருந்ததுனால நாங்கள் போகல. நாங்கள் ஒரு டைம் ஆனதுனால கிளம்பிட்டோம். நீங்கள் இது வரைக்கும் முத்துமலை முருகன் கோயில் போனதே இல்லை அப்படின்னா இந்த லீவ்லேயே ஒரு பிளான் பண்ணி முத்துமலை முருகனை போய் பார்த்துட்டு வாங்க. நம்மளால் இங்கேருந்து மலேசியா போய் பத்துமலை முருகனை பார்க்க முடியாது. நம்ம உலகத்திலே மிக உயரமான முருகர் சிலை நம்ம ஊரில் இருக்கும்போது நம்ம போய் பார்க்காம தான் எப்படி? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள், இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தரேன்.